You know there are two types of connection. One is point-to-point connection and multi-point connection. What is point-to-point connection? See, here we have device A and device B. The point-to-point, which means connection should be provided to the dedicated link between two devices. இந்த டிவைஸ்க்கு நடுவில் ஒரு டெடிகேட்டட் லைன் கொடுக்கறது தான் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஜென்ரலாக நெட்ஒர்க்கில் டூ ஆர் மோர் டிவைஸ் மே பி கனெக்டட் த்ரூ எ லிங்க். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிஸ்டம் எடுத்துக்கோங்க. அந்த சிஸ்டம் ஒரு 10 சிஸ்டம் இருக்கு. இந்த 10 சிஸ்டமும் ஒரு பர்டிகுலர் டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ் ஐ மீன் சுவிச்சஸ், இந்த சுவிச்சஸ்லேருந்து ஒரு ரவுட்டர்ஸ், ஒரு ரவுட்டர்ஸ்லேருந்து அனதர் ரவுட்டர்ஸ். இது மாதிரி தான் நம்ம அந்த நெட்ஒர்க் டிசைன் பண்ணியிருப்போம். அந்த கனெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷனுக்கு எக்ஸாம்பிளா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா let us take ஒரு சிஸ்டம் வித் பிரிண்டர். சிஸ்டமும் பிரிண்டர் இருக்கு. சிஸ்டம்லேருந்து பிரிண்டருக்கு கம்யூனிகேட் பண்ணுது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட். ஓகே, ஸோ ஐ வில் கிவ் அ கனெக்ஷன் வித் ஒன் டிவைஸ் டு அனதர் டிவைசஸ். ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. இங்க பாயிண்ட் டு பாயிண்ட் அண்ட் மல்டி பாயிண்ட். இந்த பாயிண்ட் டு பாயிண்ட்ல முக்கியமா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு டிவி சொல்லலாம். let us take a satellite link. டிடிஹெச்ல இருந்து சேட்டலைட்ல இருந்து ஆக்சஸ் பண்றோம்ல. ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் த பாயிண்ட் டு பாயிண்ட். அவர் டிவி ரிமோட், டிவிக்கும் ரிமோட்டுக்கு இருக்கு பற்றியா, இது ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷனை சொல்லலாம். இந்த அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு டிவைஸுக்கு நடுவுல ஒரு டெடிகேட்டட் லிங்க் ஒரு கனெக்ஷன் கொடுக்கிறது தான் பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் மல்டி பாயிண்ட். மல்டி பாயிண்ட்னா ஒரு மெயின் ஃப்ரேம் இருக்கும். இதுல மல்டிபிள் லிங்கை அட் அ டைம் கனெக்ட் பண்ணலாம். Let us take earlier this cable டிவி சேனல்ஸ். ஸோ ஒரு சேட்டலைட் லிங்க்லேருந்து வரும். அந்த லிங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள் டிவி சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்க, ஒரு லாங் கேபிள் சேட்டலைட் கேபிளை கொடுத்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் கொடுப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட்லேருந்து மல்டிபிள் கனெக்ஷன்ஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு காமன் லிங்க் தான் இருக்கும். அந்த காமன் லிங்க்லேருந்து நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். இதுதான் மல்டி ட்ராப் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் மல்டிபிள் பாயிண்ட். சி, திஸ் இஸ் a common link. From this link, we may establish our connection, multi-connection. This is called multi-point. So a connection is one which more than two specific devices can share in a single link. This is called as multi-point. The capacity or temporarily, if you need, we can disconnect. If you want, we can establish. So this is the multi-point network. Next, networks type. Before going to the network types, I'm just saying we have several topology. It is not in your syllabus. There are 4 topologies are there. One is mesh, star, bus, and ring. Actually, this topology is telling about the connections, whether it is a point-to-point connection or multi-point connection. We have several nodes. I will discuss these things later, but you should understand some topologies are there. Mesh topology, star topology, bus topology, ring topology. Let us take bus topology. A common link is there. We can communicate a multiple line like our multiple point. A ring topology is there. It is nothing but totally circle-like, ring-like structure is there. At a time, a device should be sending the data to the one of the devices, like a token. A token of ring will be communicated. ஒரு 5 டிவைஸ் இருக்குன்னா டிவைஸ் 1, டிவைஸ் 2, டிவைஸ் 3 இருக்கும். எந்த டிவைஸ்ல டோக்கன் இருக்கோ அந்த டிவைஸ் மட்டும், எந்த டிவைஸ்ல ரிங் இருக்கோ அந்த டிவைஸ் மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். பஸ்ஸுங்கிற எதுவுமே காமன் டிவைஸ் இருக்கும். டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கும். வி வாண்ட் ஃபெச் த டேட்டா அண்ட் கெட் த டிவைஸ். மெஷ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு 4 டிவைஸ் இருக்குன்னா 5 டெடிகேட்டட் லிங்க் கிரியேட் பண்ணி 6வது டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா ஒரு மல்டி பாயிண்ட் நெட்வொர்க், ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க்கை ஒரு டிவைஸ்க்கு எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. It's not in your syllabus, but for understanding, I'm saying this nothing but categories of topologies: star, mesh, bus, and ring. Coming to that, network types.
நெட்வொர்க் டைப்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா commonly we have two networks. One is LAN, another one is WAN. So how we can categorize the two primaries, local area network and wide area network? When a network falls with a determined size, which is called LAN. Because, for example, for a 10 mile dooram, 2 miles, if you take 2 miles, then we will establish the connection is called a LAN. If we take worldwide, then we called it as WAN. For example, let us take our organization, Militech High-Tech, is fully LAN connected network. Let us take our network, Airtel or Jio. It is worldwide network, which is called as WAN. Because the size of the network depends on the small area or large area or metropolitan area or several tens of times. Basically, it may categorize of size and geographical coverage and its ownership. So we may call two network. ஒரு லோக்கலா ஒரு சின்ன ஏரியாக்குள்ள பண்ணோம்னா அது லேண்ட் சொல்லுவாங்க. ரொம்ப பெருசா பண்றது வைட் ஏரியா நெட்வொர்க். ஏன் அந்த லேண்ட் நம்ம காலேஜில் சொல்றோம் அப்படின்னா விஎல்எஸ்ஐ லேபு, நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேபு, அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ் ரூமு, டிபார்ட்மெண்ட்டு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கம்யூனிகேஷன் லேபு, இது மாதிரி ஒவ்வொரு லேபும் ஒரு பர்டிகுலர் ஸ்மால் ஏரியாவில் நெட்ஒர்க்கை கிரியேட் பண்ணிட்டு பேர் லேன், விச் மீன்ஸ் ஸ்மால் சைஸ் இந்த மைல் அதுக்குள்ள நம்ம கிரியேட் பண்ணிட்டு பேர் லேன். ஒரு நம்பர் ஆஃப் டிவைஸ், ஒரு பில்டிங்கு, ஒரு கேம்பஸ் அதுக்குள்ள கிரியேட் பண்ணிட்டு பேர் லேன். வேர்ல்ட் வைடு நம்ம நெட்ஒர்க்கை வேர்ல்ட் வைடா கொண்டு போறது வந்து வைட் ஏரியா நெட்ஒர்க். நம்ம யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா வைஃபை, ஜிக்பி ப்ரோட்டோகால்ஸ் ஒரு பெரிய பில்டிங்ல, இது மாதிரி. ஏன்னா இந்த நெட்ஒர்க் வந்து உலகத்துல வேர்ல்டு உள்ள எல்லா நெட்ஒர்க்கோட இன்டர் கனெக்ட், ஒரு வைட் ஏரியா கனெக்ட் பண்ணிக்கிறதுனால இது வைட் ஏரியா நெட்ஒர்க் சொல்றாங்க. டோட்டலா ரெண்டு விஷயமா கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஒன் இஸ் லேன், அனதர் ஒன் இஸ் WAN. இப்ப லேன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஈத்தர்நெட்ல நார்மலா நம்ம லேப்ல அப்படிதான் பண்ணிப்பாங்க. ஒரு ஈத்தர்நெட், இந்த ஈத்தர்நெட்ல எந்த டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு, டிவைஸோட அட்ரஸ் என்ன, ஒரு ஐடென்டிஃபையர் என்ன. விஎல்எஸ்ஐல நாலாவது, விஎல்எஸ்ஐ லேப்ல நாலாவது சிஸ்டம். இந்த விஎல்எஸ்ஐல நாலாவது சிஸ்டம் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இந்த லேன் நெட்ஒர்க்ல இந்த டிவைஸுக்கு ஒரு ஐடென்டிஃபையர் வரும், லாஜிக்கல் ஐடென்டிஃபையர். ஐடென்டிஃபையர் நத்திங் பட் ஐபி. இந்த ஐபி அட்ரஸ் மூலியமா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 120.12.3.4, 120.12.3.4. 120னா என்ன? 120னா சென்னை, 12 என்ன? வெல்டெக் லிமிடெட், 3னா என்ன? விஎல்எஸ்ஐ லேப், 4னா என்ன? ஃபோர்த் சிஸ்டம். இது மாதிரி நம்மளோட டிவைஸை ஐடென்டிஃபை பண்றது தான் இந்த லேனும் சேர்ந்து. ஸோ லேனை வந்து ஒன்னோட இப்போ நான் இந்த இன்ஃபர்மேஷனை எந்த அட்ரஸ்லேருந்து எந்த சோர்ஸ்லேருந்து இந்த டெஸ்டினேஷனுக்கு போகுது, பேக்கெட் எங்கேருந்து எங்கே போகணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ற மெத்தடாலஜி தான் இந்த லேன். ஸோ இட் இஸ் நத்திங் பட் நெட்ஒர்க் விச் பி கனெக்டட் டு எ கேபிள், normal Ethernet cable. Not only in cable, we may use some smart switches also, connecting switches. Nowadays, we are using switches only, not only LANs. Switches wired is not a LAN, but here we are mentioning it be connected with Ethernet cable or a smart switch. Wi-Fi router மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்விட்ச் மூலயமா அந்த பர்டிகுலர் ரீஜன்ல பண்றது. வைஃபை டிவைஸ்ங்கிறது லேன். நம்ம காலேஜில் போட்டுருக்காங்களா வைஃபை டிவைஸ், அது ஒரு லேன். நம்ம இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க நெட்ஒர்க்ல, ஜியோ ஏர்டெல் நெட்ஒர்க்ல இருக்குல்ல, அவங்களாம் வேன். பிகாஸ் ஒன் கனெக்ஷன் இஸ் கமிட் வித் லார்ஜ் ஏரியா ஆஃப் நெட்ஒர்க், ஒரு பெரிய ஜியோகிராபிக்கல் ஏரியாவை கவர் பண்ற மாதிரி பார்த்தீங்களா, அதெல்லாம் வேன். அதான் ரெண்டுமே எக்ஸாம்பிள். லெட் அஸ் see a simple LAN கனெக்ஷன். இதுதான் நம்ம லேப்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். டோட்டலா ஒரு கேபிள் இருக்கும், காமன் கேபிள். காமன் கேபிள்ல இருந்து சிஸ்டம் ஒன்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இட்ஸ் லேன் வித் ஸ்விட்சஸ். நம்ம ஹாஸ்டல்ல இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ் தான் இருக்கும். ஒரு காமன் ஸ்விட்ச் இருக்கும், ஒவ்வொரு டிவைஸும்
ஒரு சர்வர் இருக்கும். இந்த ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு லேப்டாப் வச்சிருக்காங்க. இந்த லேப்டாப்பு பர்டிகுலர் காமன் ஃபீச்சர்ல தான் கனெக்ட். இது வேன் கிடையாது, இதுவும் வேன் தான். இதுக்கு ஸ்விட்ச்னு சொல்லுவோம். இந்த ஸ்விட்சஸ்ல வைஃபைல ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட் ஏரியா இப்போ ஃபுல்லாகவே இந்த டைப் ஆஃப் மாடல் தான் வரும். இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் லேன். ஸோ சிஸ்டம் இஸ் கால்ட் a host or device. This is called switch. This is called cable tape. This is cable end. This is common cable. This is called connections. The connection, the cable. In the particle, in the node level, the cable is called connection. Another thing, switch. I use the term switch. Switch எதுக்கு யூஸ் பண்றாங்க? Actually, switches which is elevate the traffic in the LAN so that it may allow more than one pair to communicate with each other at the same time. என்னால ஒரு 10 டிவைஸ் இருக்கு. அந்த 10 டிவைஸுக்குமே அட் அ டைம் நான் வந்து என்னோட இன்டர்நெட் ஷேர் பண்றேன் காமனா. ஸோ அந்த காமன் ஸ்பீடு அந்த 10 டிவைஸ்க்கு நான் சேமாக தான் பண்றேன். அதுதான் ஸ்விட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டிராஃபிக்கை கன்ஜஸ்ட் பண்ணிட்டு அதே ஸ்பீட்ல டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுது எல்லா டிவைஸ். This is one pair to communicate several devices at the same time with common speed. That's switching சொல்லுவாங்க. Today, LAN should be connected with each other, and WAN also create a communication at a wider level. இதுல பண்ணிட்டு. What is the difference between LAN and WAN? So LAN is called limited in size, while WAN is nothing but which is more geographical span and consider a spanning of town or state or country, even the world. So the connection will be interconnect with one host. Here the connection devices such as switches, routers, modem, which may connect several devices. This LAN should be privately owned by the organization for their users. For example, let us take several industries. They will have several LAN networks. For example, plant 1, plant 2, plant 3. There are 3 plants are there. They want to share their information from one plant with another plant. For example, I prepared automobile. I started with the engine model. This engine model which is fabricated with another uh, uh, like design of another car. So the engine will be placed in this car design. So design team will check with the engine size and with parameters or requirements which can be communicated with the particular team for the second plant. So plant 1 and plant 2 should communicate with each other at a time they want to develop their products. இது மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்றதுனால அவங்களுக்குள்ளே பண்ணிப்பாங்க. This information should not share with other third parties. So privately they will create one organization. They have to create one particular network for their communication, internal communication. போலீஸ்ல யூஸ் பண்றாங்க வாக்கி டாக்கி. சென்னையில யூஸ் பண்ற வாக்கி டாக்கி கன்னியாகுமரியில கேட்குமா கேட்காது. அந்த ரீஜன் அம்பத்தூர் ரீஜன்ல உள்ள வாக்கி டாக்கிஸ் இந்த அம்பத்தூர் ஜோன்ல எல்லாரும் போவாங்க. ஸோ அந்த பர்டிகுலரா அந்த ஆர்கனைசேஷன் ஒரு பர்டிகுலர் லெவல்ல நம்ம யூஸ் பண்றது தான் லேன். மொபைல் ஃபோனுங்கிறது எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சென்னையில இருக்கிறவங்க கன்னியாகுமரி ஆர் அப்ராட் எல்லாத்துக்குமே நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் ஸோ இட்ஸ் கிரியேட்டட் அண்ட் பை கம்யூனிகேஷன் கம்பெனிஸ் அண்ட் லீஸ்ட் பை தன் ஆர்கனைசேஷன். So several types of point-to-point WAN and switches WAN. So if the network connected to communication device via a cable or wire, so this is the two network. So these two networks should be connected with the point-to-point WAN. A point-to-point WAN is a network which connects two communicating device through a transmission medium. Here, this is the example for switched WAN. So switched WAN is nothing but when all 4 switches are there, each switch will be connected with another network. இது ஒரு நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆயிருக்கு, இது ஒரு நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த நெட்வொர்க் இந்த சுவிட்ச் மூலியமா இந்த நெட்வொர்க். Why we are speaking about these things? Next topic is internet. By this, our data should be communicated to the worldwide of networks. அதனாலதான் switchesனா என்ன, பாயிண்ட் டு பாயிண்ட்னா என்ன, மல்டி பாயிண்ட்னா என்னங்கிறத பார்க்கணும். Here, 2 or more networks connected with one end. So this will be connected with the another network. So this network will be connected with the another network.
So combination of several networks will be connected through these switches. இது இது ஒரு WAN. Let us take this is the high tech. Let us take this is the Caltech University. For example, let us take this office, Infosys office from Chennai, Infosys office from Bangalore. So these offices, each device will be communicated with these routers. Here the Bangalore office will be communicated with these routers. These both routers will be connected with the point-to-point WAN. So this is called internetwork or internet. இதுதான் என்ன சொல்லுவாங்க, இன்டர்நெட் சொல்லுவாங்க ஆர் இன்டர் நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க ஒரு நெட்ஒர்க்கு கனெக்ட் ஆயிருக்கு. இந்த நெட்ஒர்க் எதோட கனெக்ட் ஆயிருக்கு, ரவுட்டர் R1 கனெக்ட் ஆயிருக்கு. இந்த நெட்ஒர்க் எதோட கனெக்ட் ஆயிருக்கு, ரவுட்டர் R2 இருக்கு. இந்த போத் நெட்ஒர்க் கனெக்டட் வித் பாயிண்ட் டு பாயிண்ட் WAN. This is LAN. This is WAN. So this is the Chennai office. This is the Bangalore office. Both will connected with the point-to-point wireless area networks plan. Next, heterogeneous network. Let us take another. You are from work from home. This is your system. Because in office they give one device to you. From this device you have to work, right? Some people from your team should work from Kerala office. Some people from your team they work from abroad. Some people from your team they work from Vizag. So you all connected through a one network. நீ சென்னையில இருக்க, உன்னோட டீம் செட் ஆஃப் டீம்ஸ் மெம்பர்ஸ் அப்ராட்ல இருக்காங்க, ஆஸ்திரேலியால இருக்காங்க. செட் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் அமெரிக்கால இருக்காங்க. செட் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் வைசாக்ல இருக்காங்க. உங்க எல்லா டிவைஸ் இருக்கு, எல்லா டிவைஸும் அந்தந்த நெட்ஒர்க்ல நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க, லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்ல. இந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் எல்லாமே ஒரு ஸ்விட்ச்டு வேன்ல வரீங்க. இவங்க இந்த ரவுட்டரோட கனெக்ட் ஆகி அனதர் ரவுட்டர் ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் வேன் மூலியமா திருப்பி அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் வேன் ஒரு ஸ்விட்ச்டு வேன்ல கனெக்ட் ஆகுது. இந்த ஸ்விட்ச்டு வேன்ல ஒன் ஆஃப் த இடத்துல நீங்க மோடம் கனெக்ட் பண்ணி நீங்க உங்க டிவைஸ் அக்சஸ் பண்ணிருக்கீங்க. இந்த நெட்ஒர்க் பேரு ஒரு ஹெட்ரோஜினியஸ் நெட்ஒர்க் மேட் அப் ஆஃப் செவரல் LANs and WANs. இதை WAN சொல்லுவோம், இதை LAN சொல்லுவோம். ஸோ இங்க உங்க டீம்ல ஒரு 5 பேர் இந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. அந்த டேட்டாஸ் வந்து இந்த ரவுட்டர்ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ரவுட்டர் வந்து ஸ்விட்ச்டு வேன் கனெக்ட் ஆயிருக்கு. அதே ஆந்திரால இருந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஒர்க் பண்றாங்க, அவங்க இந்த ரவுட்டர்ல கனெக்ட் ஆயிருக்காங்க. இந்த ரவுட்டர் வந்து வேன் மூலியமா நம்ம நெட்ஒர்க்கு வருது. இவங்களுக்கு கனெக்ஷனும் இந்த ரவுட்டர் மூலியமா வேன் மூலியமா வருது. இந்த வேன் ஒரு ஸ்விட்ச்டு வேன்ல கனெக்ட் ஆகி அதுல இருந்து ஒன் ஆஃப் த வேன் வந்து ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் வேன் உன்னோட இண்டிவிஜுவல் உன்னோட வீட்டுக்கு ஒரு நெட்ஒர்க்ல கனெக்ட் ஆகுது. ஸோ இப்படி கனெக்ட் ஆயிருக்க இன்ஃபர்மேஷன் தான் ஒரு ஹெட்ரோஜினியஸ் நெட்ஒர்க். which is nothing but WAN and LAN. Switching. Internet is a switching network. So switches connected at least 2 links. Minimum 2 link இருந்தால் தான் switch கனெக்ட் ஆகும். ஒரு டிவைஸ் switch தேவையில்லை. ஸ்விட்சோட வேலை என்ன? வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஸ்விட்ச்? இட் நீட்ஸ் டு ஃபார்வர்ட் டேட்டா ஃப்ரம் த நெட்வொர்க் டு த அனதர் நெட்வொர்க். நீ இங்க ஒர்க் பண்ற இன்ஃபர்மேஷன், இந்த டேட்டா இந்த ஸ்விட்சஸ் மூலியமா போகணும், மோடம் வழியா போகணும். அதுதான் ஸ்விட்சோட மெயின் ரோல். என்ன ஸ்விட்ச் இருக்கு? சர்க்யூட் ஸ்விட்ச் இருக்கு, பேக்கெட் ஸ்விட்ச் இருக்கு. சர்க்யூட் ஸ்விட்ச்னா என்ன? வயர்ட் கேபிள்ல அனுப்புறது. பேக்கெட் ஸ்விட்ச்னா என்ன? ஜஸ்ட் சென்ட் இன்ஃபர்மேஷன் டேட்டா வயர்லெஸ்ல பேக்கெட் மூலியமா போறது. இதுதான் சர்க்யூட் ஸ்விட்ச் நெட்வொர்க். உங்களுக்கு டெலிஃபோன் கேபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேண்ட்லைன் வச்சு பார்த்தீங்களா? இந்த லேண்ட்லைன் கேபிள் எல்லாமே காமனா ஒரு ரெகுலர் மோடம் ஸ்விட்சஸ்ல இருக்கும். இந்த பேஸ்வெல் ஸ்விட்ச்ல இருந்து ஒரு கேபிள் மூலியமா நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். இதுதான் சர்க்யூட் ஸ்விட்ச் நெட்வொர்க். இது ஒரு ஹை கெப்பாசிட்டி, இது லோ கெப்பாசிட்டி. வீட்டில் வரது லோ கெப்பாசிட்டி. காமனா நம்ம பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்ல இருந்து நம்ம இது பண்ணி பார்த்தீங்களா, அது ஹை கெப்பாசிட்டி. பேக்கெட் ஸ்விட்ச் நெட்வொர்க் இதே நெட்வொர்க் தான். மொபைல் ஃபோன், லெட்டஸ்ட் மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன்ல இருந்து சிக்னல் வந்து உள்ள ஆண்டனா போகுது, ஆண்டனால இருந்து அனதர் ஆண்டனா போகுது. இட் இஸ் கால்ட் ஹை ஸ்விட்ச். ஹை கெப்பாசிட்டி லைன், லோ கெப்பாசிட்டி லைன். இது வயர்லெஸ். இது வந்து பேக்கெட்டா போகும். இட் இஸ் கால்ட் பேக்கெட்ஸ். இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பேக்கெட்ஸ். ரைட். தேங்க்யூ.